நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 2 முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூனு பெப்பர் சேர்த்துக்கலாம். முட்டை வந்து இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிது. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதை கடாயை வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்மகிட்ட இருக்க கேரட்டு, பீன்ஸை சேர்த்துக்கிறேன். நான் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தா காலிஃப்ளவரை சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெஜிடபிள் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாதம் வந்து நான் வெடித்து ஆற வச்சுருக்கேன். அந்த ரைஸை சாப்பாடை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய வெஜிடபிள் எக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.